ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்குமாறு வேண்டியிருக்கின்றோம். அவர்களுடைய சிவஸ்ரீ குமார சரவண குருக்கள் ஐயா மற்றும் பாரியார் அவர்களையும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இறை வணக்கத்தினை செல்வன் ராஜ்குமார் சிவராஜ் மற்றும் செல்வன் ராஜ்குமார் சிவாத்மிகள் ஆகியோர் வணங்குவார்கள். தொடர்ந்து மங்கள விளக்கினை சிவஸ்ரீ குமார சரவண குருக்கள் தம்பையினர் அப்பொழுது ஏற்றி வைப்பார்கள். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த வணக்கத்துக்குரிய குருமார்கள் மற்றும் அவர்தம் பாரியார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இறை வணக்கம் இடம் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வார்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. இன்றைய நிகழ்வுகளுக்கு நுழைகின்றோம். எனவே சிவகாமி அம்மனுடைய புகழ் பாடுகின்ற ஒளிப்பு இலைகளுடைய தொடர் நிகழ்வுகள் அம்பாளுடைய அரங்கிலே தொடர்ந்து அரங்கேற காத்திருக்கின்றன. அன்னையனுடைய அருட்புகழ் பாடி சின்னத்தம்பி புலவர் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அந்த சாதனையினுடைய தொடர்பு என்று பல புதிய பாடகர்களை, கலைஞர்களை, எழுத்தாளர்களை இனிவை மண் இந்த குடமுழுக்கு பெருவிழாவிலே இனங்கண்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்கின்ற இந்த இசைப்பேழை வெளியீடு நிகழ்வு இங்கே அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்பதற்காக திரு குமாரலிங்கம் விக்னரூபன் ஆசிரியர் ஜால் வஜாவலான் மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். சிவகாமி அம்பாளது பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி அம்பாள் என்ற இசைப்பேழை வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற சைவப்புலவர் ஆசிரியருமான திரு முகுந்தன் அவர்களே, ஆசிரியரை நிகழ்த்த வந்திருக்கின்ற எமது ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சாம்பசிவ சோம சபேச குருக்கள் ஐயா அவர்களே, மற்றும் காரைக்கால் சிவனாலய பிரதம குருவும் ஆசிரியரை வழங்க வந்திருக்கின்ற சிவஸ்ரீ குமார சரவணபவ குருக்கள் ஐயா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களே, அம்பாளடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைய இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவினுடைய வரவேற்பு உரை நிகழ்வு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவுக்கு நமது அழைப்பு ஏற்று மங்கள விளக்கேற்றி இந்த விழாவை ஆரம்பித்து ஆசிரியரை வழங்க இருக்கின்ற நமது ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ சாம்பசிவ சோமசபேச குருக்கள் ஐயா அவர்களை வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்றுக் கொள்வதோடு காரைக்கால் சிவன் ஆலய பிரதம குரு ஐயா அவர்களையும் திரு சிவஸ்ரீ குமார சரவண பவ குருக்கள் ஐயா அவர்களையும் இருகரங்கூப்பி வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு நமது அழைப்பு ஏற்று இங்கு வெளியீட்டுரை நிகழ்த்த வந்திருக்கின்ற விரிவுரையாளர் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலை திரு கு பாலசண்முகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும்
இசைப்பேழை வெளியீட்டு விழாவுக்கான நயப்புரையை நிகழ்த்த வந்திருக்கின்ற திருமதி சிவை குவனேசன், இசைத்துறை விரிவுரையாளர், கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் முதன்மை பிரதிகளை பெற வருகை தந்திருக்கின்ற திரு தம்பையா கந்தசாமி ஐயா அவர்கள், தொழிலதிபர் பெசன்ட் ஹவுஸ் யாழ்ப்பாணம் அவர்கள், பேராசிரியர் திரு கந்தையா தேவராஜா ஐயா அவர்கள், திரு ரத்னம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள், பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர், விரிவுரையாளர் திரு கந்தையா ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்கள், மேலும் இங்கு முதன்மை பிரதிகள் வர வந்திருக்கின்ற முதலித்தம்பி சிவலிங்கம் ஐயா அவர்கள் தர்மகத்தா, திரு சிவலிங்கம் சிவரூபன் அவர்கள் தர்மகத்தா, திரு ஆறுமுகம் கமல்நாதன் அவர்கள் வைத்திய கலாநிதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை, ஜெகரத்னம் தவராசா அவர்கள் ஆன்மீக பிரசாரகாரி, நடராசா தவதோசிநாதன் ஆசிரியர் தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரி, திரு செல்வரட்னம் உதயகுமாரன் அவர்கள் உடுவில் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் மயில்வாகனம் உதயகுமாரன் அவர்கள் முன்னாள் பிரதி அதிபர் யா இணுவில் மத்திய கல்லூரி, திரு ஆனந்த ஜெயேந்திரன் சஞ்சீவன் பிரதி கல்வி பணிப்பாளர் கல்வி நிர்வாகம் துணுக்காய் கல்வி நிலையம் போன்ற முதன்மை பிரதிகள் பெற வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் சிறப்பு பிரதிகள் பெற வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இந்த இசைப்பேழையை வெளியிடுவதற்கு தங்களது அர்ப்பணிப்பான சேவையை ஆற்றி இதை மிக சிறப்பாக திறம்பட எமக்கு வடிவமைத்து தந்த பாடகர்கள், அணிசை கலைஞர்கள் எல்லோரையும் இருகரங்கூப்பி வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு தொடர்ந்தும் இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவுக்கு எம்மோது ஒத்துழைத்து பல்வேறு வழிகளிலும் எமக்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அது அம்பாளது ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் விருந்தினர்களை வரவேற்று செல்கின்ற ஆசிரியர் விக்னரூபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்வு சிறப்புறுவதற்கும் அம்பாளுடைய இந்த ஒளிப்பேழை உலகமெல்லாம் பறந்து வியந்து போற்றுகின்ற அளவுக்கு அதனுடைய புகழ் பரவுவதற்கும் எல்லாம் அம்பிகையினுடைய அருளாசியை வேண்டி குருவாசியை வேண்டி ஆசியுரை வழங்குவதற்காக ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ சாம்பசிவ சோம சபேச குருக்கள் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூபலதாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் அம்பா சாம்பவி சந்திரமூலிலபலா அபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரணயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவஜௌபனாசுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. எல்லாம் வல்ல அன்னை சிவகாமி அம்பிகையினுடைய பாத கமலங்களை வளர்த்தி இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்னை சிவகாமி அம்பிகையினுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று முதற்கண் பிரார்த்தித்து இன்றைய இந்த மாலை நேரத்தில் சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்கின்ற இசைப்பேழை வெளியீடு நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அன்னை சிவகாமி அம்பிகை துணை நிற்க இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அம்பிகை அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பிகையினுடைய திருவருளும் எனது ஆசியும் பரிபூர்ண ஆசியும் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றேன். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.
ॐ सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलीस्फुरत्तरानायकशेखरां स्मितमुखीम् आपीनपक्षोरुगां पाणिभ्यां मलिपूर्णज्ञगजगं रत्नोद्बलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम् हर हर नमः பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவ. எல்லாம் வல்ல அன்னை சிவகாமி அம்பாளுடைய திருப்பாதங்களை போற்றி வணங்கி இந்த ஆலயத்திலே நித்திய பூசை கைங்கரியங்களை ஆற்றுகின்ற எனது சிறிய தந்தையார் அவருடைய பாதங்களையும் போற்றி வணங்கி இந்த மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி இந்த ஒலிப்பேழை வெளியீட்டு விழா நடைபெறுகின்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விப்ரசிரேஷ்டர்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், இன்னும் அம்பாளுடைய மீளா அடியவர்கள், கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு அம்பாளுடைய மகா கும்பாபிஷேக விழாவினுடைய சிறப்பாக இந்த ஒலிப்பேழை வெளியீடு இடம்பெறுகிறது. இந்த வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் அவர்களுக்கும் இன்னும் இந்த மணிமண்டபத்திலே இந்த அரங்கிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கலைஞர் பெருமக்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு அம்பாளுடைய கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பும் அவளுடைய புகழை பாடுகின்ற உலகமெங்கும் அவளுடைய புகழ் பாடுகின்ற சிந்தையில் நிறந்தாள் சிவகாமி என்கின்ற இந்த இசைப்பேழை மூலமாக அடியவர்கள் எந்தெந்த நாட்டிலே வசித்தாலும் இந்த இசைப்பாடல்களை கேட்பதன் ஊடாக அவர்கள் இந்த அம்பாளுடைய கும்பாபிஷேகத்தை தரிசித்த ஒரு பலனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எங்களுடைய இந்து பண்பாட்டு மரபிலே தோத்திர பாடல்களை நாங்கள் எங்களுக்கு என்னென்ன எண்ணத்திலே தோன்றுகின்றதோ அவற்றையெல்லாம் நாங்கள் எண்ணி இசைத்து பாடக்கூடிய பக்தி மார்க்கமான வழிபாடு எங்களுடைய சமயத்திலே இருக்கிறது. நாயன்மார்கள் எல்லாம் இறை அனுபவத்தை தங்களுடைய தேவார திருப்பதிகங்களிலே அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் பூசை வேளைகளிலே ஓதி வருகின்றோம். ஆனால் இப்பொழுது பிள்ளைகளுக்கு அதனுடைய பொருள் புலப்படக்கூடியதாக இல்லை. தமிழிலே பேசினால் கூட அந்த தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இப்பொழுது பல பேருக்கு இருக்காது. இருங்கோன்ற சொன்னால் தெரியும், உட்காருங்கோன்றா தெரியாது. உட்காருங்கள் என்றால் தெரியாது, அது பழைய ஒரு வார்த்தை. இருங்கோன்றா தான் தெரியும். அதே போல் இந்த தேவார திருப்பதிகங்களிலே சொல்லப்படுகின்ற தமிழ் வார்த்தைகளுடைய விளக்கம் இப்பொழுது வருகின்ற சந்ததியினருக்கு குறைந்து கொண்டு போகிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் அதாவது பொருள் விளங்கக்கூடியதாக அந்த தேவார திருப்பதிகங்களை எல்லாம் அவர்களுக்கு ஓதுவிக்கிற பொழுது அதனுடைய கருத்தையும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அதனுடைய ஓதுகின்ற பொழுது அதனுடைய கருத்தை அவர்கள் எண்ணி அனுபவித்து அதனை பாடக்கூடியதாக இருக்கும். அனுபவம், அந்த அனுபவித்து அதை பாடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த வெளியீடுகள் கூட இந்த பாடல்களை இயற்றிய திருமதி சிவப்பிரியா ராஜ்குமார் அவருடைய எண்ணத்திலேயும் அந்த பக்தி அனுபவம் அவர்களிடத்திலே புலப்பட்டிருக்கிறது. அதனை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற மேலான எண்ணத்தோடு அவர்கள் இதை துணிந்து இந்த காரியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இசைப்புகளையை எல்லோரும் பெற்று இதனுடைய அனுபவித்து அம்பாளை போற்றி வணங்கி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவுக்கும் ஆசையை தெரிவித்து எல்லோருக்கும் நல்ல ஆசைகளையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசியுரையினை வழங்கி அமைந்திருக்கின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய குருமார்கள் இருவருக்கும் இந்த வேளையிலே நன்றி பாராட்டி தொடர்ந்து தலைமையுரையினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் வலிகாமம் கல்வி நிலையத்தினுடைய
சைவ சமய பாடத்துறையினுடைய ஆசிரியர் வளவாளர், இனிவில் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் சைவ புலவர் சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல தாய் சிவகாமியினது பாதக்கமலங்களை மனதிருத்தி முக்காலமும் திருமேனதீண்டி வழிபாடாற்றுகின்ற அந்தண சிவாச்சார்களே, ஆலய அறங்காவலர்களே, மீளா அடியவர்களே, யாவர்க்கும் இந்நேர வணக்கம் கூறி இன்றைய நன்னாள் கைங்கரியத்தில் ஆசியுரை நல்கிய குரு முதல்வர்கள் மற்றும் வெளியீட்டுரை, நயப்புரை, முதன்மை பிரதி, சிறப்பு பிரதி பெற்று இந்த இசைத்தட்டை செவிவழி இன்பமேற்று மேலும் ஊக்கமும் ஆக்கமும் மேலும் மேலும் பக்தியும் கமழ்வதற்கு வழிசமைக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறி, யாழ்ப்பாணத்து அரசர்களுடைய காலத்திலே மிக முக்கியமான ஒரு சக்தி திருத்தலமாக அமைந்த தலம் இத்தலம். யாழ்ப்பாணத்து அரசர்கள் தங்களுடைய ஆட்சி பரம்பில் அதை இலகுவாக ஆட்சி செய்தல் பொருட்டு பல பிரிவுகளை அமைத்து கொண்டார்கள். அந்த பிரிவில் ஒரு பிரிவு இணிவில். இந்த இணிவில் பிரிவிற்கு பேராயிரவர் என்கின்ற ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த பேராயிரவர் சக்தி வழிபாட்டிலே அதிக ஈடுபாடு உற்றதன் விளைவாக சிதம்பரத்திலிருந்து சிவகாமி அம்மையினுடைய திருவுருவத்தை எடுத்து வந்து இந்த இடத்திலே நிர்மாணித்து ஆலயம் அமைத்து இந்த சூழலுக்கு சிதம்பர வளவு என்று பெயர் அமைத்தார். அன்று தொட்டு இன்று வரையும் எங்களுடைய யாழ்ப்பாணத்து வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு திருத்தலமாக அமைந்த தலம் இத்தலம். இலங்கையிலே பண்பாட்டினுடைய உச்சமாக விளங்கியதன் விளைவு இந்த ஊரினுடைய பெயர் இணிவில் ஆனது. எந்த விடயத்திற்கும் இணை இல்லாத புரி என்கின்றபடியால் கால ஓட்டத்தில் அதனுடைய பெயர் இணிவில் என்று ஆனது. இந்த ஆலயத்தின் மீது அதீத பக்தி கொண்டவர் என்கின்ற தன்மையில் நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டவர் இந்த ஊர் மக்களால் சின்னத்தம்பி புலவர் என்று அன்பாக அரவணைக்கப்பட்டவர். இலங்கையினுடைய ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற பெருந்தகை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு முழுமையாக வெளிக்கொணர்ந்தவர். எப்படி என்றால், அவருடைய தோம்புக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த காலத்தில் யாரோ ஒருவருடைய பொய்க்குற்றச்சாட்டின் விளைவாக ஒல்லாந்தர்களுடைய சிறையிலே அடைக்கப்பட்டார். சக்தியை வழிபட்டதன் விளைவு அந்த சிறை கதவு அவர் பாடுகிற 7வது பாடலில் திறக்கப்படுகிறது. 8வது பாடல் என்ன ஆகிறது என்றால், யார் ஒருவர் இவரை பொய்க்குற்றச்சாட்டிலே சிறைக்குள்ளே தள்ளினாரோ அவர் சிறை உள்ளே செல்லுகிறார். இந்த சக்தியினுடைய அருட்கடாட்சம் சின்னத்தம்பி புலவர் அவர்களால் வெளிக்கொணரப்படுகிறது. சிறார்களே, பெரியோர்களுக்கு இது அதிகம் தெரிந்த விடயம். எங்களுடைய பாடசாலை கல்வி மரபில் திருமறைக்காட்டிலே கதவை திறக்க பாடினார்கள். இப்படியான பல அற்புதங்களை நாங்கள் தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஈழத்திலே, அது மினிவிலே கோயில் கொண்டிருக்கின்ற அன்னை சிவகாமியினுடைய திருத்தலம் அத்தனை அற்புதங்களையும் தன்னகத்தே கொண்டு ஒரு புனித பூமி. சின்னத்தம்பி புலவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற, அருட்பொலிவை ஏற்படுத்துகின்ற தனித்துவமான சக்தியாக சிவகாமி அம்மை விளங்கி கொண்டார். இன்றும் இணிவிலே தனித்துவமான ஒரு சக்தி வழிபாட்டிற்கு அமைந்த ஒரு திருத்தலம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைய நாளில் சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்கின்ற ஒரு இருவட்டு வெளியீடு என்பதை எந்த தளத்தில் நாங்கள் வைத்து பார்க்க வேண்டுமென்றால், இணிவிலுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. அதனால் தான் அதை இணையில் என்று இணிவில் என்று ஆக்கினோம். இது ஏனையோரால் எங்களது ஊருக்கு வழங்கப்பட்டது. இதில் இன்னும் ஒரு தளம் இருக்கிறது என்றால், எங்களுடைய இளைஞர்களுடைய சிறப்பு. இணிவிலினுடைய இன்னும் ஒரு படியாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆலயத்திலே ஆற்றுகின்ற தொண்டாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய தனித்துவம் இணிவிலுக்கே உரியது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை.
அதற்கு ஒரு களம் சமைப்பதாக, அடையாளப்படுத்துவதாக சிவகாமி அம்மையினுடைய புகழ் பாடுகிற இருவட்டுக்கள் முன்பும் இன்றும் இனியும் வரவிருக்கிறது. எனவே அந்த தளத்தில் மிகச்சிறந்த இளையோர்களுடைய வெளிப்பாட்டின் விளைவாக இன்று எங்களுடைய செவிக்கு இன்பம் தரக்கூடிய தன்மையிலே இது வெளிவருகிறது. உண்மையில் எங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய சிந்தையிலே இறைவியை இருத்தி கொள்ளல். நினைத்தாலே முத்தி கொடுக்கக்கூடிய தரம் திருவண்ணாமலை. நாங்கள் எத்தனை பேர் அந்த கணத்தில், அந்த தளத்தில் எங்களுடைய நினைவை வைத்துக்கொள்வோம்? எனவே எங்களுடைய நினைவை ஒரு தளத்திலே நிறுத்துவதற்கு மிக முக்கியமானது இசை என்கின்ற தன்மையிலே அந்த இசையினை உள்ளீர்த்து சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்கின்ற இந்த இருவட்டு வெளியாகிறது. இதற்குரிய பாடலாக்கம் என்ற தன்மையிலே கூட திரு ராஜ்குமார் அவருடைய குடும்ப நிலையை யோசித்தால், பரமலிங்கம் என்பவர் இந்த ஆலயத்திலும் சரி இனிவிலும் சரி நிறைய தேவார பாடல்களை பாடுகின்றவர். அதன் ஊடாக வளர்ந்த அந்த இசை பாரம்பரியம் இன்று அவர்தம் இளவலுக்கு உருவாகி இன்று எங்களுடைய இனிவிலுக்கே ஒரு பெருமை சேர்க்கின்ற தன்மையில் அமைகிறது. எனவே எங்களுடைய இளையோர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, இளையோர்களுடைய பணியாக வெளிவருகின்ற இந்த இருவட்டுக்கு இசைக்கூட்டியோர், பாடலமைத்தோர் அதை கேட்டு செவியிலே ஏற்றி இன்புறுவோர் எல்லோரையும் பக்திமயமாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை. எங்களுடைய சிவகாமி அம்மையினுடைய கும்பாபிஷேக இந்த பெருவிழாவை எப்பொழுது காண்போம் என்று ஏங்கி தவித்த எங்களுக்கெல்லாம் அந்த தவிப்பினை முழுமையாக நீக்குகின்ற சக்தியினுடைய அருள் கடாட்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற தன்மையில் இப்படிப்பட்ட வெளியீடுகள் மேலும் மேலும் எங்களுடைய பக்தி பரம்பலுக்கு எடுத்து செல்லும் என்கின்ற முறையியலிலே இப்படிப்பட்ட கைங்கரியத்தை ஆற்றியோர்கள் சகலரும் எங்களுடைய மனதார நன்றி பாராட்ட வேண்டியவர்கள் என்கின்ற தன்மையில் நேரச் சுருக்கத்தோடு என்னுடைய தலைமுறையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையின் பெரும்புகழை ஆதியிலிருந்து இன்று வரை தன்னுடைய தலைமையுரையிலே தொட்டு சென்று இசைப்புகழ் எவ்வாறு பரம்பரை தொடர்ச்சியாக மலர்கின்றது என்பதையும் எடுத்துக்காட்டி சென்றிருக்கின்றார் இன்றைய விழாவின் தலைவர். தொடர்ந்து சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்கின்ற இந்த இசைப்பேழையினுடைய வெளியீட்டினை நிகழ்த்துவதற்காக கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் இதற்கு பால சண்முகன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை வெளியீட்டுரை நிகழ்த்துவதற்காக என்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டம் எல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. சர்வமும் வல்ல எம் பெருமாட்டியுடைய புண்ணிய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து வணங்குகின்றேன். சிறந்த இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, உள்ளத்து எண்ணங்களையெல்லாம் வரிவடிவாக்கி ஒலிவடிவாக்கி அதை ஒரு பேழையிலே இறுக்கி எண்ணங்கள் வட்டமிடுமாறு கேட்க தூண்டுகின்ற அளவிலே நமக்கு கரங்களிலே தந்திருக்கக்கூடிய சிவகாமி அம்பாளுடைய அணுக்க தொண்டர் திருமதி சிவப்பிரியா அவர்களே, அவருடைய கணவர் திருவாளர் ராஜ்குமார் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தைகளாலும் மனதாலும் உங்களை வாழ்த்தி ஆசி கூறி அமர்ந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களே, சிறந்த இந்த இசைப்பேழையை வடிவமைத்திருக்கின்ற கலைஞர்களே, நயப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற யாழ் கல்வியற் கல்லூரியுடைய விரிவுரையாளர் சிவை குகன் அம்மையார் அவர்களே, இன்னும் பெரியோர்களே, எம் பெருமாட்டியுடைய மீள அடியவர்களே, குழந்தைகளே, எல்லோருக்கும் இனிய வணக்கம். வெளியீட்டுரை பேச வேண்டும். என்ன தகுதி இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறேன். 2 கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைத்த பொழுது, ஒன்று மதிப்புக்குரிய பவா குருக்கள் அவர்களால் மிக அழகாக இந்த சபையில் முன்வைக்கப்பட்டது. குழந்தைக்கு மொழி வளர்ச்சி வருகிறது என்பதை நாங்கள் பரீட்சித்து பார்க்கிற ஒரு கூறு, பாலும் தெளிதேனும் சொல்லுங்கோ, பித்தாபிரபு சூடி பாடி காட்டுங்கோ, சொற்றுநவேதியன் பாடுங்கோ. வருகின்ற விருந்தினர்களுக்கு குழந்தையை கொண்டு அதை பாடி காட்டுவதிலே பெற்றோர் வைத்திருக்கின்ற ஒரு திருப்தி, பிள்ளைக்கு கேட்கிறது, கிரகிக்கிறது, பேசுகிற திறன்களெல்லாம் நல்லா வளருது. இரண்டாவது,
தலங்களுடைய பெருமை, சமயத்தினுடைய பெருமை, வரலாற்று சிறப்பு எல்லாம் வெளிவருகிற ஒரு கூறு திருமுறை. ராஜராஜ சோழன் 48 ஓதுவார்களை நியமித்து பெட்டி மத்தளம் வாசிக்க 2 பேர் 50 பேரை நியமித்து மானியங்களும் வழங்கினான் என்பது வரலாறு. எம்பெருமாட்டுக்கு நிறுத்திய அர்ப்பணம் வழங்குவதற்காக 400 நடனமாதர்களை நியமித்தான் என்பது சரித்திரம். இந்த செய்திகளை தொட்டக்காட்ட வேண்டும் என்று விரும்பினேன். குருக்கள் ஐயா சிறப்பாக அதை கோடு போட்டு காட்டினார். இரண்டாவது அடியேன் சொல்ல விரும்பிய செய்தி, எவ்வாறு இந்த காரியம் நடைபெறுகிறது. பிறக்கிற பொழுது சிவப்பிரியா அவர்களுடைய பெற்றோர் என்னுடைய பிள்ளை சிவகாமி அம்பாளுக்கு பாட வேண்டும் என்று நினைத்திருக்க வாய்ப்பில்லை. உயர்தரம் படிக்கிற பொழுது அந்த அம்மா சிவகாமி அம்பாளுக்கு பாடுவேன் என்று நினைத்திருக்க வாய்ப்பில்லை. சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி என்றால் ஒரு அருட்டுணர்வு வர வேண்டும். குருக்களையா பக்தி உணர்வை பற்றி சொன்னார். அந்த பக்தி உணர்வுடைய விளிம்பு வள்ளுவர் சொல்லுவார், அருள் என்னும் அன்பு ஈன் குளவி. அன்பு ஒரு பெண் வளர்ந்து பருவமடைகிற பொழுது பக்தி, அது தாயாகிற பொழுது ஒரு குழந்தையை பிரசவிக்கிறது, அதுக்கு அருள் என்று பெயர். அருள் என்னும் அன்பு ஈன் குளவி. அது ஒரு அருட்டுணர்வு நிலையிலே தான் நமக்கு ஒரு பேராக வந்து வாய்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடிகாமம் தாண்டி அங்கே வீற்றிருக்கின்ற எம்பெருமாட்டியருடைய சன்னிதானத்தை நோக்கி சீர்காழி கோவிந்தராஜனை அழைத்து கொண்டு வீரமணி ஐயா அடங்கலாக கார் போகிறது. எந்த கோயில் என்று உங்களுக்கு தெரியும். அம்பாள் சன்னிதானம். கொடிகாம சந்தையில் இருந்து கார் போகிற பொழுது ஒரு 100 மீட்டரில் 200 மாடு குறுக்க வந்தது. கூட்டிக் கொண்டு போகிறது யார்? உங்கள் எல்லோருக்கும் உரிமையாளரான மாதானா பிரம்மஸ்ரீ எம்டிஎன் வீரமணி ஐயா. உடனே பாக்கெட்டில் இருந்து பேனை எடுத்தார். சுட்டிபுரம் வாழும் சிவகாம சுந்தரியே பாட்டு வந்தது. பட்டிப்பசு இனங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும் கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாருமம்மா. இது அவர் நினைத்து எழுதினதா? கிடையாது. அந்த நேரம் குறுக்க பசுக்கள் வர இவருடைய எண்ணத்தின் குறுக்கே வந்த சிந்தையின் வரி வடிவம்தான் சுட்டிபுரம் வாழும் சிவகாம சுந்தரியே. இது இணுவைப்புறத்திலே வாழுகிற சிவகாம சுந்தரி. இந்த சிந்தையில் நிறைந்ததால் அது வரி வடிவை தாண்டி ஒலி வடிவு இசை வடிவை பெற்று எங்கள் எல்லோருடைய காதுகளையும் குளிர்விப்பதற்கு இப்பொழுது தயாராகி இருக்கிறது. வரி வடிவம் அந்த அம்மா எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. எண்ணத்துக்கு கொடுத்த உருவம் வரி வடிவம். அது அந்த வரி வடிவத்துக்கு கொடுக்கப்பட்ட இசை வடிவம் தான் இங்கே இருக்கின்ற கலைஞர்கள். பல்கலைக்கழக நுண்கலைத்துறையை சார்ந்தவர்கள், அங்கே படித்து தேறியவர்கள் மற்றும் உள்ள கலைஞர்கள் எல்லோரும். நாங்கள் மறக்கிற ஒரு செய்தி, வாத்திய கலைஞர்களையும் குரல் இசை கலைஞர்களையும் பாராட்டுகிறோம். இன்னொரு முக்கியமான விடயம், சரியான அளவில் அதை பதிவு செய்து முறையாக நம் கரங்களில் தவள விடுகின்ற ஒரு கலை இருக்கிறது. பதிவு செய்து நம் கரங்களில் தருகின்ற கலை, அவர்களை மறந்துவிட முடியாது. அப்பா மருத்துவத்துறையிலே பேராசிரியர், மருத்துவ பீடத்தில் இப்பொழுது உயர்பட்ட படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதி. அம்மா மிகச்சிறந்த நடன ஆசிரியை. 2 புத்திரர்களும் சேர்ந்து இந்த இசை பதிவை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிற பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு புள்ளியில் கொண்டு நிறுத்துகிறோம். எப்படி? எல்லாம் அந்த சிவகாமி அம்பாளுடைய திரு உள்ளம், அந்த அம்பாளுடைய திருவருள், அந்த அம்பாளுடைய திருக்கருணை. இதற்கு மேலே வெளியீடு என்று எதை பேசுவது? எனவே பெருமக்களே, இந்த வெளியீட்டுரையினுடைய சொற்களை நிறைவு செய்கிறேன். உயர்ந்த உள்ளத்திலே ஊறிய பக்தியினுடைய மொழியாக வந்த வரிகள் சிறந்த இசை வடிவம் பெற்று சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி வேறு என்னதான் இந்த காலத்தில் எங்கள் உள்ளத்தில் நிறைய முடியும்? அவள் அந்த உள்ளத்தில் நிறைந்ததால் வாழ்க்கை ஒளிரும். சிந்தையில் நிறைந்த சிவகாமி வந்திக்க வந்திக்க வாழ்வினை வாழ வைப்பாள் என்று சொல்லி வெளியீட்டுரையை மிக மகிழ்ச்சியோடு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நேரம் கருதியும் அழகாகவும் சிறப்பான முறையினை வெளியிட்டு உரையினை ஆற்றிச் சென்றிருக்கின்ற விரிவுரையாளர் திரு பாலசண்முகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து
சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி ஒளிப்பேழை வெளியீட்டுக்கு செல்லுகின்றோம். இந்த இசைப்பேழையினை வெளியிட்டு வைப்பதற்காக எங்களுடைய வணக்கத்துக்குரிய மதகுருக்கள் குமாரசுவாமி குருக்கள் மற்றும் சோமச குருக்கள் ஐயா அவர்கள் இருவரையும் அன்புடன் இந்த முன்னரங்குக்கு அழைத்து நிற்கின்றோம். சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி இசைப்பேழையினுடைய அணிசேர் கலைஞர்கள் அனைவரையும் இந்த அரங்கிற்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சுட்டிப்பாக குறிப்பிட வேண்டிய விடயம், குருவுக்கு உபதேசித்த சிவனுக்கு உபதேசித்த குமாரர்கள் போல் செல்வன் கண்ணதாசன் சியாமல் என்கின்ற இளையவனுடைய இசையமைப்பிலே பெரும் குருமார்கள் இணைந்து விரிவுரையாளர்கள் இசை ஜாம்பவான்களுடைய குரல் இசையை செல்வன் கண்ணதாசன் சியாமலன் என்கின்ற ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் இணைத்து இந்த இசைப்பேழையை இந்த சபைக்கு தந்திருக்கின்றான். யாழ்ப்பாணம் பட்டப்படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதி செல்வன் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் செல்வன் கண்ணதாசன் சியாமலன் அவர்களுடைய இசை அம்பாள் இளையவன் ஊடாக தன்னுடைய முதலாவது இசைப்பேழையை இந்த அரங்குக்கு தந்திருக்கின்றாள் என்பதில் நாங்கள் பேருவகையாகின்றோம். அதுபோல இந்த இசைப்பேழையினுடைய இந்த வெளியீட்டுக்கு இங்கே தங்களுடைய குரலை வழங்கியிருக்கின்ற விரிவுரையாளர் பரந்தாமன் மற்றும் இசைத்துறை இங்கே இனிவலர் நன்றாக அறிந்த ஆசிரியர் பிரதீபன் ஆகியோருக்கும் இந்த வெளியினை நன்றாக பாராட்டுகின்றோம். இந்த பேழையினுடைய முதற் பிரதியினை பெறுவதற்காக எங்களுடைய இனிவையூரினுடைய தொழிலதிபர் பெசங்கவுஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு தம்பையா கந்தசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எங்களுடைய குருமார்கள் இசைப்பேழையை வெளியிட்டு வைக்க முதற் பிரதியினை திரு தம்பையா கந்தசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். இசைப்பேழையினை வெளியிட்டு வைத்த அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி பாராட்டி தொடர்ந்து முதற் பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்து நிற்கின்றோம். இந்த பிரதிகளினை இந்த இசைப்பேழை வெளியீட்டுக்கான குரல் அமைத்திருக்கின்ற விரிவுரையாளர் வணக்கத்துக்குரிய பரந்தாமன் ஐயா அவர்கள் தொடர்ந்து முதற் பிரதிகளை வழங்கி வைப்பார். பேராசிரியர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் வணிகத்துறை பேராதிபதி திரு கந்தையா தேவராஜா அவர்களை அடுத்து அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திரு ரத்தினம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் கலாநிதி கந்தையா ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா திரு முதலி தம்பி சிவலிங்கம் மற்றும் அவருடைய மகன் திரு சிவலிங்கம் சிவருவன் ஆகியோர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து வைத்திய கலாநிதி திரு ஆறுமுகம் கமலநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதற் பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆன்மீக பிரசாகர திரு ஜெகரத்தினம் தவராசா ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வெளியீட்டுரையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் கலாசாலையினுடைய விரிவுரையாளர் பாலசண்முகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நிகழ்வின் தலைவர் திரு சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்களை அழைக்கின்றோம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியினுடைய ஆசிரியர் திரு நரராசா தவசோயிநாதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். உடுவில் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் திரு செல்வரட்னம் உதயகுமாரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். யாழ் இனவில் மத்திய கல்லூரியினுடைய முன்னாள் பிரதி அதிபர் திரு மயில்வாகனம் உதயகுமாரன் அவர்களை அழைக்கின்றோம். அதாக துணுக்காய் கல்வி நிலையத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு ஆனந்த ஜெயேந்திரன் சஞ்சீவன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். முதற் பிரதிகளை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த இசைப்பேழை இந்த வேளையிலேயே ஒளிபரப்பப்படுகின்றது. இசைப்பேழையினுடைய முதற் பாடல் தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்குவதற்கு முன்னர் இந்த இசைப்பேழையினுடைய நயப்புரை இடம்பெற இருக்கின்றது. இந்த இசைப்பேழையினுடைய இசை வரிகளை திருமதி சிவபிரியா ராஜ்குமார் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். செல்வன் கண்ணதாசன் சியாமலன் அவர்களுடைய இசை அமைப்பிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இசைத்துறை விரிவுரையாளர் பரந்தாமன் மற்றும் இசைத்துறை ஆசிரியர் பிரதீபன் ஆகியோர் இந்த இசைத்துறைக்கான இசைப்பேழைக்கான குரல்களை வழங்கி இருக்கின்றார்கள். நேரத்தின் தேவை கருதி தொடர்ந்து ஒரு இசை கீர்த்தனை இசை நிகழ்வும் இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது.
எங்களுடைய ஊரினை சேர்ந்த இசைத்துறை ஆசிரியர் செவி கிருபாலினி அவர்களுடைய மாணவர்கள் நாள், இசை மாணவர்கள் நாள் கீர்த்தனை, இசை கீர்த்தனை, பக்தி இசை கீர்த்தனையாக இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளுக்கு செல்கின்றோம். இந்த இசைப்பேழை தொடர்பான நயப்புரையினை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் கோப்பாய் தேசிய கல்லூரியினுடைய இசைத்துறை விரிவியாளர் திருமதி சிவை குகணேசன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பிள்ளையார் சிவகாமி அம்பாளின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நல்லொரு நிகழ்வுக்கு நயப்புரை வழங்குவதையிட்டு மனமார்ந்த நன்றிகளையும் பெருமையையும் பெற்றுக்கொள்வதுடன் இன்றைய வெளியீட்டு விழாவிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்களே, மங்கள விளக்கு ஏற்றியவர்கள், இறைவணக்கம் செலுத்தியவர்கள், வரவேற்புரையை குமாரலிங்கம் விக்னரூபன், ஆசிரியர் வயாவளன் மத்திய கல்லூரி ஆசியுரியை வழங்கிய குருக்கள் ஐயாக்கள் அவர்களே, வெளியீட்டு உரையை வழங்கிய கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர் பாலசண்முகன் அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, கலை ஆர்வலர்களே, இந்த ஒளிப்பேழை வெளிவருவதற்கு காரணமாக அமைந்த பாடகர்களே, இசை அமைப்பாளர்களே, இந்த ஒளிப்பேழையை உருவாக்கிய புதல்வர்களே, அத்துடன் அணிசை கலைஞர்களாக இந்த ஒளிப்பேழையை மிளிரச் செய்த அனைத்து கலைஞர்களுமே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவிப்பதுடன் இந்த நிகழ்வில் நயப்புரையை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியக் கல்லூரி பழைய மாணவியும் அச்சலு சைவ பிரகாச வித்தியாலய ஆசிரியையுமான திருமதி சிவப்பிரியா ராஜ்குமார், அவர் தன் கணவர் ராஜ்குமார் அனைவருக்கும் மனமார்ந்த இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொண்டு நயப்புரைக்குள் என்னால் செல்ல முடிகிறது. பக்தி இசை மழை பொழிந்தவர்களில் முதலாவதாக குறிப்பிடப்பட வேண்டியவர் திரு நவரத்னம் பரந்தாமன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலை பீடத்தின் சிரேஷ்ட இசைத்துறை விரிவுரையாளர். வாய்ப்பாட்டு இசையுடன் பன்னிசையையும் சாமர்த்தியமாக பாடி கற்பித்து முன்னிலையில் நிற்கக்கூடிய கலைஞர் வரிசையில் நவரத்னம் பரந்தாமன் அவர்கள் முதல் நிலை வகிக்கின்றார். அந்த வகையில் எமக்கெல்லாம் பேராசானாக திகழ்ந்த நவரத்னம் அவர்களின் புதல்வர் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் அவர் தம் மாணவன் சிவநாதன் பிரதீபன் இசையாசிரியர், அராலியினை புறப்படமாக கொண்டவர், மடமராட்சியினை புகுந்திடமாக கொண்டவர், பிரபல்யமான கர்நாடக இசை பாடகர். அத்துடன் ராஜ்குமார் அவரது பாடல்களுக்கு தனது பாடலுடன் அவரது பாடலுக்கும் இசையமைத்த பெருமைக்குரியவர். அத்துடன் இந்த பாடல்களுக்கெல்லாம் அணிசை கலைஞர்களாக திகழ்பவர்கள் மிருதங்கம், கெஞ்சிரா, மோர்சிங், இந்த 3 வாத்தியத்துமே லாவகமாக இந்த இசைப்பேழையில் பிரயோகித்தவர் திரு மகேந்திரன் லோகேந்திரன். அருமையான ஒரு மிருதங்க இசை கலைஞர். அவரது அப்பா யாழ்ப்பாண நுண்கலை பீடத்தில் விரிவுரையாளராக இருக்கும்போது நாம் எல்லாம் கற்று அவரிடம் நிறைய விடயங்களை எடுத்துக்கொண்டவர்கள் என்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் இந்த ஒளிப்பேழையில் அவரது மிருதங்கம், கெஞ்சிரா, மோர்சிங் போன்ற இசையினால் மெருகூட்டப்பட்ட பாடல்களாக இந்த ஒளிப்பேழை வெளிவந்துள்ளது. அத்துடன் புல்லாங்குழல் நாகஸ்வரம் என்பதனை இந்தியாவின் கலைஞரான டாக்டர் வினோத், அதாவது இந்திய இசைக்கலைஞரானவர், இந்த ஒளிப்பேழையில் புல்லாங்குழலையும் நாகஸ்வரத்தையும் லாவகமாக வாசித்து இந்த ஒளிப்பேழையை மிளிரச் செய்துள்ளார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக கீபோர்ட் பேட்டூடாக ஜண்டை உருமி என்ற ஒலிகளை எழுப்பி இந்த ஒலிப்பேழையை அற்புதமாக வெளியிட உதவிய செல்வன் கண்ணதாசன் சியாமளன். இந்த பின்னணி இசை அனைத்தையுமே சியாமளன் அவர்களே லாபகமாக வழங்கியுள்ளார். இவரது அப்பா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் தாயார் சிறந்த நர்த்தகியும் ஆவர் திருமதி ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்கள். அவர் தற்பொழுது யாழ்ப்பாண வலயத்தில் மாகாண வலயத்தில் ஆலோசகராக இசை நடன ஆலோசகராக திகழ்கிறார். பாடல்கள் வரிசையில் முதலாவதாக ஆனை முகன் என்ற விருத்தத்துடன் சரஸ்வதி ராகத்தில் நித்திலம் பொலிந்திலங் என்ற பாடலை அற்புதமாக பாடியுள்ளார் நவரத்னம் பரந்தாமன் அவர்கள். சிறு வயது முதலே லாவகமாக இசையையும் பண்ணிசையையும் அற்புதமாக பாடிக்கொண்டு தனது அப்பாவுடன் இருந்த காலத்தில் எப்படி பாடினாரோ அதிலிருந்து மெருகாக அந்த கர்நாடக இசையையும் பண்ணிசையையும் இசைத்ததான ஒரு மெல்லிசை மூலமாக மிகவும் அழகாக நித்திலம் பொலிந்திலங்கு தாயே சிவகாமி எனும் தாயே பாமாலை புகழ்மாலை சங்கர நாராயணன் சோதரியே பாடுவமே பதமலர் சூட்டி உந்தன் அன்னை அபிராமி என்னை ஏற்றுவாய் போற்றி எந்தன் என்ற வரிகளில் தனது அற்புதமான குரல் இசையினால் அம்பாளை வேண்டி இறங்கி போற்றி துதித்து தனது குரல் வளத்துடன் மிகவும் அற்புதமாக இந்த பாடலுடன் ஆரம்பித்து தொடர்ந்து 3 பாடல்களை பாடியுள்ளார். அடுத்ததாக இந்த பாடலின் ராகம் சரஸ்வதி. அடுத்த பாடல் சுபபந்துவராளி ராகம் விருத்தம் பாடி இதில் இந்திய கலைஞனின் நாதஸ்வரம் கலப்பாக அருமையான ஒரு விருத்தத்தை பாடி அவரது தனியான நாதஸ்வர இசையுடன் பெரும் புலவர் இடர்களைய பேரருள் புரிந்தவளே உன் கருணையை பாடிடவே பேரின்ப நாயகியே செம்பவள வாய் திறந்து தவிக்கும் உன் பிள்ளைக்கு அருள் செய்பவளே. இதில் புல்லாங்குழல் ஓகன் என்பனவும் இணைந்து இடை இசையாக கொடுத்ததில் இந்த பாடல்களுக்கு அற்புதமான அணிசை கலைஞர்களின் இசையும் மிகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் அவர் பாடும்போது இந்த சுபபந்துராளி ராகத்தின் ஊடாக அவர் பாடிய அம்மா அற்புதம். இங்கே அவரின் அப்பாவை எனக்கு சாடை காட்டியது, சந்தோஷமாக இருந்தது. அற்புதமாக பாடியுள்ளார். இதில் சித்திர பொன்வண்ண சிவகாம சுந்தரியே சுடற்கொடியே ஏதும் எனி பிறவி வேண்டாம் உன் பாதம் சரணம் அம்மா தாயே என்று அழகாக அவரை உச்சரித்துள்ளார். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை அழகாக கூற வேண்டிய ஒரு கடமை உள்ளது. இந்த பாடல் வரிகளெல்லாம் சிவப்பிரியா ராஜ்குமார் அவர்களுக்கு உரித்தானது. அந்த பாடல் வரிகளுக்கு முதலாவது பாடல் ஊடாகவும் நித்திலம் பொலிந்திலங்கு பெரும்புலவர் இடர்களைய பேரருள் புரிந்தவளே, இந்த பாடல் வரிகளுக்கு அற்புதமாக நவரத்னம் பரந்தாமன் அவர்கள் இசையை கொடுத்துள்ளார். இந்த சுபபந்துராளி ராகத்தில் அவர் பாடும் பொழுது அழகாக அப்பா பாடுவது போலவே எனக்கு சாடை காணப்பட்டது. அதில் பெரும் மகிழ்ச்சி. அத்துடன் சீர் 3வது பாடல் இனிவையில் சிவகாமி. இந்த பாடலை 3 ராகங்களை அமைத்து பாடியுள்ளார்.
ஆபேரி பெஹா காபி. இந்த இணுவையில் சிவகாமி என சிவப்பிரியா ராஜ்குமார் அவர்கள் முத்திரை குத்திய மாதிரி பாடலை இயற்ற அதற்கு அழகான இசையில் நவரத்னம் பரந்தாமன் அவர்கள் மிகையாக அற்புதமாக அருமையாக இந்த அம்மனை போற்றி வழிபடுவது போல் பாடியது மிகவும் மனதுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த இனிவை சிவகாமி அம்மன் மேல் சிவப்பிரியா ராஜ்குமார் அவர்கள் பாடியதை தொடர்ந்து 3 கலைஞர்கள் பாடியது மிக புலமையாக உள்ளது. அடுத்ததாக பிரதீபன் அவர்கள் சீரினிவை பதிவாள் தாயே சிவகாமி அந்த ராகத்தை அழகாக கானடா ராகத்தில் பாடியுள்ளார். சித்தரெல்லாம் கூடி நின்று சீரடியார் உளம்புகுந்து பங்குனித்தேர் ஓடுதம்மா பார்வதியே உன்னருளா. பக்தரெல்லாம் பரவசம் அடைகின்றார். அதிலே ஜதி நடை ஸ்வரம் என்பன எல்லாம் இணைக்கப்பட்டு மிக அழகாக பாடியுள்ளார். இதில் திருமதி ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்கள் இடையில் ஒரு வரி என்றாலும் அழகாக அந்த ஜதியை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தில் மிகையாக எத்தனை கலைஞர்கள் இணைந்து இந்த பாடல் வெளிக்கொணரப்பட்டது என்பது மிகவும் அற்புதமாக இருந்தது. முடிவு நடை என்னும் புலமையாக இருந்தது. பிரதீபன் அவர்களின் பாடல் பரந்தாமன் அவர்களின் புதல்வன் மாணவனாக பாடிய திறன் மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்ததாக விருத்தம் கௌரி மனோகரி, நாயகி நான்முகன், நாராயணி, கை நயலினி, சாமலை, நச்சுவாகினி, வராகி, பஞ்சநாயகி என்று அழகாக சிவப்பிரியா ராஜ்குமாரின் அழகான பாடலுக்கு அழகாக கௌரி மனோகரி ராகத்தில் இசையை அமைத்து மிகவும் லாவகமாக பாடியுள்ளார். இதில் புல்லாங்குழல், ஓகன் என்னும் வாத்தியங்கள் மிக அற்புதமாக இணைத்து அணிசேர் கலைஞர்களுடன் இணைந்து என்ன சொல்லி பாடுவனோ, என்ன தவம் செய்தேனோ, வெள்ளை வீரவாள் வீரடித்து உனது கை ஓங்கியது என்ற புலமையை அழகாக பாடியுள்ளார் பிரதீபன். அடுத்ததாக 3வது பாடல் பரந்தாமன் சார் அவர்களின் பாடல் இனிவையில் சிவகாமி. இதில் 3 ராகங்களில் பாடியது மிகவும் அற்புதம், லாவகம். இதில் எல்லாம் அணிசை கலைஞர்கள் மிகவும் லாவகமாக வாசித்து அந்த இனிவை சிவகாமியை அழகாக பாடி அற்புதமாக வெளிக்குணர செய்த பெருமை பரந்தாமன் சார் அவர்களுக்கு உரியதாகும். பிரதீபனின் 3வது பாடல் கனவிலும் நனவிலும் சாறு கேசியில் கனவிலும் நனவிலும் உன்னையே நினைத்திருப்பேன் என்பது சிவப்பிரியா ராஜ்குமார் அவர்களின் வரிகளுக்கு அற்புதமாக சாரிகேசி ராகத்தில் இசையமைத்து அற்புதமாக தனது குரல் வளத்துடன் பாடி மிகவும் லாவகமாக இந்த பாடலை பாடி ஒரு நர்த்தனத்தையே புரிந்திருக்கிறார் பிரதீபன் அவர்கள். 7வது பாடலாக ராஜ்குமார் பாடியிருக்கிறார், சிவப்பிரியாவின் கணவர். இவர் அற்புதமாக அந்த பாடலை பாட நவரத்னம் பரந்தாமன் சார் அவர்களும் பிரதீபன் அவர்களும் லாவகமாக இணைந்து குரலை கொடுத்து அந்த குரல் வளத்தின் ஊடாக மூவரும் இணைந்ததாக அந்த பாடல் வந்தது. மிகவும் அருமை, அற்புதம். இதில் மிகையாக கூறப்படுவது ஒரு குருவும் ஒரு சீடனும் ஒரு ரசிகனுமாக இணைந்து 7 பாடல்களையும் பாடி அற்புதமான ஒரு இசை பேழையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதில் மிகையாக சொல்ல போனால் மிருதங்கம் கெஞ்சிரா மோர்சிங் திரு மகேந்திரன் லோகேந்திரன், புல்லாங்குழல் நாதஸ்வரம் டாக்டர் வினோத் இந்திய இசைக்கலைஞர்,
கீபோர்ட் கண்ணதாசன் சியாமலன், அதே நேரம் பேட்டுடாக ஜண்டை உரிமை போன்ற அருமையான இசைக்கருவிகளை பிரயோகித்து மிகுந்த பின்னணி இசை அருமையாக திகழ இந்த 7 பாடல்களும் அருமையாக வெளியிடப்பட்டுள்ளது. ராஜ்குமார் அவர்கள் பாடிய 7வது பாடலில் எல்லோரும் இணைந்து சரியான போடு போட்டார்கள் என்றே சொல்ல வேணும். ராஜ்குமார் அவர்கள் இந்த இசையில் இணைந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். எல்லாருமே பாடுவோம், ஆனால் எப்படி பாடுவது, என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதுதான் கேள்விக்குறி. அதே வகையில் இந்த இடத்தில் 7 பாடல்களும் அணிசை கலைஞர்களுடன் அழகாக வாசித்து பாடல்களை அற்புதமான உச்சரிப்புடன் அற்புதமான ராகங்களில் தெளிவான இசையுடன் இந்த ஒளிப்பேழையை வெளியிடுவதற்கு கண்ணதாசன் சியாமலன் அவர்கள் காரணமாக அமைகின்றார் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். வாழ்த்துக்கள், சந்தோஷம். அத்துடன் இந்த இசைப்பேழையில் பாடிய 3 பாடகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் மிருதங்கம் கெஞ்சிரா மோகர் என்பவற்றை அழகாக அணிசை கலைஞனாக வாசித்த மகேந்திரன் லோகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்திய இசைக்கலைஞரான டாக்டர் வினோத் புல்லாங்குழல் நாகஸ்வரம் என்பவற்றை அருமையாக கையாண்டுள்ளார். அற்புதமான இடங்களில் அந்த இசை வெளிவந்தது இந்த பாடல்களுக்கு ஒரு விசேட தன்மை. அத்துடன் இந்த ஒளிப்பேழையை வெளியிடுவதுடன் தன்னால் இயன்ற வாத்தியங்களையும் பிரயோகித்து அழகாக எக்ஸாம்பிளாக கீபோர்ட் ஜண்டை உரிமை என்பவற்றை வாசித்து அற்புதமாக இந்த ஒளிப்பேழை வெளிவரதற்கு காரணமாக அமைந்த கண்ணதாசன் சியாமலன் அவர்களையும் அவர் சகோதரரையும் பாராட்டி வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இசைப்பேழையினி தன்னுடைய நுணுக்கமான ஆய்வின் மூலமாக பகுத்தாய்ந்து ஆழமான அந்த நயப்புரையினை இங்கே வழங்கி சென்றிருக்கின்ற யாழ்ப்பாணம் தேசிய கல்விக் கல்லூரியினுடைய இசைத்துறை விரிவுரையாளர் திருமதி சிவை குகணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் விருந்தினர்கள் கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக இன்றைய இந்த நிகழ்வு ஒழுங்கமைப்பாளர்களால் எங்களுடைய ஆலய குருமார்கள் இங்கே கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். எம்பெருமாட்டியினுடைய ஆலயத்தில் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தன்னுடைய சேவையை ஆற்றி வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம குரு சிவஸ்ரீ சாம்பசிவ சோமசபேச குருக்கள் ஐயா மற்றும் அவர்தம் பாரியார் ஸ்ரீமதி வடிவாம்பிகை அம்மா அவர்களை இந்த இசைப்பேழை வெளியீட்டாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களுடைய தாய் தந்தை திருமதி பரமலிங்கம் ராஜேஸ்வரி அவர்கள் இப்பொழுது கௌரவித்து வைக்க இருக்கின்றார்கள். அவர்களை அந்த நிகழ்வை கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். அதுபோல எங்களுடைய இந்த ஆலய வழிபாட்டிலே விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து இன்றைய இந்த குடமுழுக்கு நிகழ்விலும் ஐயாவுக்கு பூர்ண ஒத்துழைப்பாக இருக்கின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய சரவணவ குருக்கள் மற்றும் அவருடைய பாரியார் நீரையா அம்மாவுக்கான கௌரவத்தினை திருமதி ராஜ்குமார் அவர்களுடைய தந்தை தாய் திருமதி ஐயாத்துறை சிவஞானவதி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். சிதம்பர வளவாளை கருவினில் உயிராம் பொலிந்திலங்கனில் விசும்பருள்கவிய கற்பக காவினில் ஜோகியர்கள் தாம் போற்ற தாயே தாயே சிவகாமி எனும் வடிவில் சிந்தையுள் நிறைந்தவளே தாயே சிவகாமி எனும் வடிவில் சிந்தையுள் நிறைந்தவளே. இந்த இசைப்பேழை நிகழ்வுக்கு இந்த இசைப்பேழையை உருவாக்கிய இசைக்கலைஞர்கள் மற்றும் மணிசை கலைஞர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள்
இங்கே பொன்னாடைகள் அணிவித்து கௌரவிக்கப்படுகின்ற அதே நேரம் இன்றைய இந்த நிகழ்வு ஒழுங்கமைப்பாளர்களினால் சிறப்பு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பரந்தாமன் அவர்களை இங்கே அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த இசைப்பேழையிலே பரந்தாமன் அவர்கள் 3 பாடல்களை பாடியிருக்கின்றார். அவருக்கான சிறப்பு விருதாக சிவகான வாரதி என்கின்ற திருநாமம் இந்த விழாவிலே சூட்டி வைக்கப்படுகின்றது. அந்த திருநாம விருதினை சூட்டி கௌரவிப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஆம், இன்றைய இந்த நிகழ்விலே திருவிரையாளர் திரு பரந்தாமன் அவர்களுக்கு சிவகான பாரதி என்கின்ற விருதினை வழங்கி வைப்பதில் நாம் பெருமை அடைகின்றோம். தொடர்ந்து இந்த இசைப்பேழையிலே 3 பாடல்களை இசைத்திருக்கின்ற யாழ் ஹார்ட்லி கல்லூரியினுடைய இசைத்துறை ஆசிரியர் இசை கச்சேரி வித்வானாகிய திரு SMS பிரதீபன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான சிறப்பு விருது நாமமாக சாமகான பிரியன் என்கின்ற நாமம் இங்கே சூட்டி வைக்கப்படுகின்றது. அந்த விருதினையும் அந்த மகிழ்வினையும் வழங்குவதற்காக முன்னாள் பேராசிரியர் திரு தேவராஜா ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஆம், சிந்தையிலே நிறைந்தால் சிவகாமி இசைப்பேழை நிகழ்வில் ஆசிரியர் திரு MS பிரதீபன் அவர்களுக்கு சாமகான பிரியன் என்கின்ற திருநாமத்தினை சூட்டி மகிழ்வதில் நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து மிருதங்கம் முகர்சங்கு கெஞ்சிரா கலைஞன் திரு லோகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கு நிகழ்விலே லஜஞான சிரோன்மணி என்கின்ற நாமம் சூட்டி வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் கலாநிதி ஸ்ரீ கணேசன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மிருதங்க முகர்சங்க கெஞ்சரா கலைஞன் திருமா லோகேந்திரன் அவர்களுக்கு லஜ ஞான ஸ்ரோன்மணி என்கின்ற நாமத்தினை சூட்டி மகிழ்வதில் இன்றைய விழாக்குழு பெருமகிழ்வடைகின்றது. தொடர்ந்து இந்திய தேசத்தின் புகழ் இயன் மருத்துவம் புல்லாங்குழல் மற்றும் நாதஸ்வர கலைஞருமாகிய டாக்டர் S வினோத்குமார் அவர்களுக்கு நாத சிரோன்மணி என்கின்ற நாமம் சூட்டப்படுகின்றது. அவர் இங்கு வருகை தர முடியாத காரணத்தினால் அவருக்கான அந்த நாம விருதினை இசைக்கலைஞர் ஆசிரியர் பிரதீபன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி நிற்கின்றோம். அந்த விருதினை வழங்குவதற்காக இனிவில் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆசிரியருமாகிய ஆசிரியர் தவசோநாதன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த இசை நிகழ்வு இசைக்கோர்ப்பினை செய்து ஒளிப்பதிவு ஒளிக்கலவை வேலையினை சிறப்பாக செய்த இளையவன் திரு கண்ணதாசன் சியாமலன் அவர்களை இங்கே அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கு இசை சிப்ப சிரோன்மணி என்கின்ற நாமம் சூட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அந்த கௌரவத்தினை வழங்கி வைப்பதற்காக துணுக்காய் கல்வி நிலையத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு ஆனந்த் ஜெயேந்திரன் சஞ்சீவன் அவர்களை அன்புடன் இந்த அரங்குக்கு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய சிந்தையில் நிறைந்தால் சிவகாமி இசைப்பேழை வெளியிட்ட நிகழ்விலே இசை சிற்ப சிரோன்மணி என்கின்ற விருது நாமத்தை சூட்டி மகிழ்வதில் பெருமகிழ்வடைகின்றோம். இன்றைய இந்த வெளியீட்டுரையினை நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற ஆசிரியர் கலாசிரியை விரிவுரையாளர் திரு பாலசண்முகன் அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக கோப்பாய் தேசிய கல்லூரியினுடைய தமிழ் துறை முன்னாள் பேராசிரியர் திரு கௌரிகாந்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நயப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கோப்பாய் தேசிய கல்லூரியினுடைய இசைத்துறை விரிவுரையாளர் திருமதி சிவை கொகணேசன் அவர்களுக்கான கௌரவத்தினை இந்த இசைப்பேழைக்கான பாடல் வரிகளை எழுதியிருக்கின்ற திருமதி ராஜ்குமார் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இறுதியாக இசைக்கலைஞருக்கான இந்த சிறப்பு நாமங்களை தெரிவு செய்த இளைப்பாறிய வவுனியா மற்றும் கோப்பாய் தேசிய கல்லூரியினுடைய இளைப்பாறிய தமிழ்துறை பேராசிரியர் திரு கௌரிகாந்தன் அவர்களுக்கான கௌரவத்தினை முன்னாள் வணிகத்துறை பேராசிரியர் தேவராஜா ஐயா அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அத்தனை கௌரவிப்புகள் இங்கே நிறைவடைந்திருக்கின்றன. சிறப்பு நாமங்கள் சிறப்பு பெயர்கள் இந்த வேளையிலே இந்த
இங்கே தெரிவு செய்து அவர்களுக்கான இந்த நாமங்களை சூட்டியவர் இந்த திரு கௌரிகாந்தன் ஐயா அவர்கள் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். விருது நாமங்களை சூட்டி மகிழ்ந்தவர்களுக்கும் அதனை ஏற்று இந்த எங்களுடைய கௌரவிப்புகளை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி பாராட்டி தொடர்ந்து சிறப்பு பிரதிகளுக்காக என்புடன் அழைத்து நிற்கின்றோம். இனிவில் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் திரு கே வாமதேவன், இனிவில் சிவாம சுந்தரி சனசம நிலைய தலைவரும் கட்டட வடிவமைப்பாளருமாகிய திரு அரவிந்தன், இனிவில் தமிழ் சங்க தலைவர், இனிவில் கிழக்கு முன்னாள் கிராம அலுவலர் திரு பிரபாகரன், இனிவில் கிழக்கு பொன்பிள்ளை விருத்தி பெறுவ ஆசிரியர்கள் திருமதி ச பார்த்தீபன், திருமதி வா கஜன், வங்கி முகாமையாளரும் இனிவில் வடகிழக்கு அங்கலப்பாய் கிராம அபிவிருத்தி சங்க தலைவருமாகிய திரு சர்வேஸ்வரன், இனிவில் கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் முன்னாள் தலைவியின் சமாதான நீதவனாகிய திருமதி கோ ஜெயலட்சுமி, இனிவில் சிவகாமி அம்பாள் ஆலய அன்னதான சபை பொறுப்பாளர் ராசையா வாத்தியாரின் புத்திரன் குகானந்தன், யாழ் வஜாவலான் மத்திய கல்லூரியின் முன்னாள் பிரதி அதிபர் திரு சி சோதலிங்கம், யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ உதவியாளரும் அக்ஷய மகால் உரிமையாளருமாகிய திரு கோவேந்தன், இனவை மண்ணின் பிரபல வர்த்தகர் திரு அசோதலிங்கம், இனவை மண்ணின் அம்பாள் மல்டிசப் உரிமையாளர் திரு சிவகுமாரன், இனவில் கந்தசாமி கோவில் அறிவாலயம் திரு தனவோபி, யாழ் ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்யாலய பிரதி அதிபர் திரு அருமைநாதன், யாழ் மெட்ரோ எஜன்பி வங்கி தாமோதரம் பிள்ளை குமாரகுலசிங்கம் புத்திரி திருமி புஷ்கரன் குமுதினி, இனவில் வட்டவணி கண்ணகியம்மன் ஆலய தர்மகத்தா திரு திருச்செல்வம், இனவில் சைவ திருநறை கழக செயலாளர் திரு சரவணபவன், இனவில் இளந்தொண்டர் சபை சார்பில் திரும சடாட்சரம், கலாஜோதி சனசமூக நிலைய செயலாளர் திரு ச நக்கீரன், இனவை மைந்தன் அகில இலங்கை சமாதான நீதிவான் யாழ் சிறைச்சாலை அபிவிருத்தி உத்தியோகத்தரமான திரு தங்க வடிவேல், நடன புகழ் ஆசிரியர் திரு குமாரநத்தனாலயம், எனவே மஞ்சத்தறி அரங்கிரநாதர் ஆலய நிர்வாக சபை செயலாளர், காரைக்கால் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலய தர்மகத்தா, ஸ்டார் ஆஃப் செகண்ட் நபர்களுக்கான சிறப்பு விருதுகள் மற்றும் முழுநேர சமூக சபையாளர் நடராஜா ஞானசூரியன், சைவப்புலவர் ஆன்மீக பிரசாகர் திரு மனோஜ்குமார் மற்றும் முன்னாள் கிராம சபகர் முஸ்வலிங்கம், எனவே பொது நூலக தலைவர் அல்லது செயலாளர் ஆகிய அனைவரையும் என்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வில் நாங்கள் இந்த நிகழ்வை கௌரவிப்பதற்காக சிறப்பு பிரதிகளை பெற விரும்புகின்ற அனைத்து அன்பு அடியவர்களையும் இந்த அரங்குக்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஸ்டார் ஆஃப் செகண்ட் குழுவினர் சார்பாக திரு கோபு, திரு கஜன் ஆகியோர்களை வந்து உங்களுடைய சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஏற்புரை திருமதி சிவபிரியா ராஜ்குமார் அவர்களால் ஏற்புரை நிகழ்த்தப்படும். ஏற்புரை நன்றியுரை ஆகியன திருமதி சிவபிரியா ராஜ்குமார் அவர்களால் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து செல்வி கிருபாலினி அவர்களுடைய இசைக்குழுமத்தினால் அவருடைய மாணவர்களினால் அம்பாளுக்கான பக்தி இசைக்கான நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கின்றன. எம்பெருமாட்டி சிவகாமி தாயின் பொற்பாத கமலங்களை என் சிந்தையில் நிறுத்தி நேர காலத்தை கருத்திற்கொண்டு எல்லோரும் காலை விடிந்ததும் வேலைக்கு செல்பவர்கள் என்ற காரணத்தினால் என்னுடைய ஏற்புரையினை மிகச் சுருக்கமாக முடிக்கலாம் என்று விளைகின்றேன். சிறியோர்களாகிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த குருமார்கள், கல்விமான்கள், இந்த ஊரில் உள்ள அத்தனை பெரியார்கள், என் சக வயதில் உள்ள சகோதர சகோதரிகள், சிறார்கள், மழலைகள், அத்தனை ஜீவன்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு எம்பெருமாட்டியினுடைய இந்த திருப்பாடல்களை அடியேன் பாட வேண்டும் என்ற எண்ணம் 2018ஆம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட கடும் நோய் காரணமாக அடியேன் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க மாட்டேன் என்ற ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவர் என்னை இழந்து விட்டேன். இனி என்னுடைய மனைவி எனக்கு இல்லை என்ற நிலையில் புலம்பிக் கொண்டிருந்த சமயம் என்னை வைத்திய தேவைக்காக முச்சக்கர வண்டியில் அம்பாளினுடைய ஆலய வாசலிலே அழைத்து வந்து விட்டுவிட்டு தன்னுடைய நண்பர் ஒருவருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த ஒரு 15 நிமிட இடைவெளிகளில் அம்பாள் எத்தகைய கருணையினை காட்டினாலோ யான் அறியேன். முற்புறப்பில் செய்த தவமோ அதுவும் யான் அறியேன். அவளினுடைய கருணையை இந்த ஊரில் இருப்பவர்கள் பெரும் புலவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே தெரியாத இந்த சின்ன பிள்ளையாகிய என்னிடத்தில் அம்பாள் இவ்வளவு ஒரு பெருங்கருணை கொண்டு ஒரு 15 நிமிடம் ஒரு வேற்றுலகில் இருந்தது போல ஒரு உணர்வினை அனுபவிக்க தந்து இந்த பாடலில் இடம்பெற்ற அத்தனை வரிகளும்
மீண்டும் ஒரு முறை கேட்டால் என்னால் திருப்பி கூற முடியாத அளவிற்கு அம்பிகையின் அருளால் கிடைத்த ஒவ்வொரு சொற்களும் என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். என்றும் என் உயிருள்ள வரை அம்பிகையானவள் என் இருதய கமலத்தில் வாசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அவளினுடைய கருணையினால் வெளியிடப்பட்ட இந்த பாடல்கள் உண்மையிலேயே அம்பிகையை தமது மனதார துதிக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களுக்கும் அருட்பாக்களாகவும் அவர்களுடைய துன்பங்களை நீக்குகின்ற ஒரு தெய்வீக பாடல்களாக அமையும் என்பது சிறியேனின் ஒரு பணிவான கருத்தாக உங்களிடத்தில் முன்வைத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த பெரிய கல்விமான்கள் இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை அம்பிகையினுடைய அடியவர்களுக்கும் மனதார நன்றி கூறி நயப்புரையினையும் வெளியூட்டுரையினையும் ஆசியுரையினையும் மிகச் சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கின்றவர்களும் சென்று கொண்டிருக்கின்றவர்களும் அனைவருக்கும் அம்பிகையினுடைய திருவருட்கடாட்சம் என்றென்றும் நூடூழி காலம் உய்த்திருக்க வேண்டும். அவள் அருளால் எல்லா உயிர்களும் நலன் பெற வேண்டும் என்று அவளுடைய பொற்பாத கமலங்களை வேண்டுவதை தவிர அடியேனுக்கு ஏற்புரை செய்வதற்கு எந்த வார்த்தைகளும் இல்லை, எந்த தகுதிகளும் இல்லை என்பதை கூறி மேற்கொண்டு அடியேனால் எந்த வார்த்தைகளும் கூறுவதற்கு வரவில்லை. எனவே பாடல்களை ஏற்று அம்பிகையை மனதார துதித்து அவளுடைய திருக்காட்சியை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்று அடியேன் இத்தருணத்தில் பிரார்த்தித்து விடை வருகின்றேன். நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி தொடர்ந்து இங்கே ஒரு இசை கீர்த்தனை நிகழ்வு அரங்கேற இருக்கின்றது. அந்த கீர்த்தனை இசை நிகழ்வையும் அனைவரையும் கண்டுகளித்து செல்லுமாறு வேண்டி நிற்கின்றோம். இந்த இசைப்பேழை நிகழ்விலே அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்திருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இனிதே இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இசை கீர்த்தனை இடம்பெறும். Thank you.
வரும் தனலக்ஷ்மி வரும் அம்மா